சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸை சந்தித்த பின் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். நேற்று மாலை மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதாவது மெடிக்கல் செக்கப். இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கார்டியோ ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது. அந்த ஆஞ்சியோகிராமிலே இரத்த குழாய்கள், இருதயத்துக்கு செல்கின்ற இரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது. பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் 2 நாட்கள் மருத்துவமனையில் ஐயா ஓய்வெடுக்க வேண்டும். தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த மாத்திரைகளை எடுக்க வேண்டும். மற்றபடி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நேரில் சந்திக்க முடிஞ்சதா? அது உள்ளே இருக்கிறார், ஐசியூவில் இருக்கிறாரு, அதனால் பார்க்க முடியல. ஒரு 6 மணி நேரம் இருப்பார், ஐசியூவில் இருப்பார். அதுக்கு பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவர்கிட்ட நான் பேசினேன், நான் கார்டியாலஜிஸ்டில் நான் பேசியிருக்கேன். அதனால் இன்னும் 2 நாள் அங்கே ஓய்வெடுக்கணும், மருத்துவமனையில் ஓய்வெடுக்கணும். ஒரு 6 மணி நேரம். நேற்று மாலை தன்னுடைய தந்தை நலமுடன் இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய தன்னுடைய தந்தை மற்றும் பாமக நிறுவனருமான ராமதாஸை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அன்புமணி ராமதாஸ். அப்போது தன்னுடைய தந்தை நலமுடன் இருப்பதாகவும் ஐசியூவில் இருப்பதால் தந்தையை நேரில் சந்திக்க இயலவில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.